ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷோட அண்ணனான மணிகண்டா ராஜேஷ் நேத்து அவருக்கு 2வது பெண் குழந்தை பிறந்திருக்கிறதையும் தன்னோட 2வது மனைவியையும் போஸ்ட் போட்டு தெரிவிச்சிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. முதல் மனைவி இதுக்கு இப்ப ரிப்ளை பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் டிவி சீரியல்லையும் ஒரு சில படங்கள்லையும் நடிச்சு வந்திருக்காரு. சன் டிவியில மருமகள் சீரியல்ல வில்லியா நடிச்சிருந்த சோபியாவை தான் லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ஒரு பாய் பேபியும் இருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் கூட இவங்க 2 பேரும் பிக் பாஸ் அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டாங்க. அப்பதான் திடீர்னு பாதியிலிருந்தே விலகிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க சோசியல் மீடியாவில் ஒன்னா இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட்டும் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற பேச்சும் எழுந்துச்சு. கடந்த 2024 தான் இவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு நியூஸ் எல்லாம் பரவி வந்துச்சு. அதுக்காக இவங்க 2 பேரும் எந்த ஒரு பதிலையும் கொடுக்காம தான் இருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்ப மணிகண்டா தனக்கு 2வது கேர்ள் பேபி பிறந்திருக்கிற விஷயத்தை தெரிவிப்படுத்தியிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே கடந்த வருஷம் தான் உங்களுக்கு விவாகரத்து ஆச்சு, அப்படின்னா அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆகி 6 மாசம் கை குழந்தை உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கண்டபடி கமெண்ட் பண்ணி திட்டி அவரை கேட்டுட்டு வராங்க. அப்படின்னா மணிகண்டன் முதல் மனைவி இருக்கும் போதே 2வது மனைவியான சாய் ஐஸ்வர்யா கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து இருக்காங்க. அதனாலதான் சோபியாவும் நீங்களும் பிரிஞ்சு இருந்தீங்களான்னு ரசிகர்கள் கேட்டு வராங்க. இந்த நிலையில தான் இப்ப மணிகண்டா 2வது மேரேஜ் பண்ணது குறித்து முதல் மனைவி சோபியா இப்போ ஒரு போஸ்ட் போட்டு ஷேர் பண்ணி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல நான் புது அத்தியாயத்துக்கு நான் தயாராகிட்டேன், நான் இனிமே நல்ல விஷயங்களுக்கு நான் கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ரசிகர்களும் சோபியாவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு மணிகண்டனே கூடிய சீக்கிரம் சொல்வாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.